பிப்ரவரி 5, 6ல அப்படிலாம் ரிலீஸ் ஆயிடும். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அந்த மாரிலாம் கொஞ்சம் தகவல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம உறுதியா எலக்ஷன் வரைக்கும் ஜனநாயகன் கிடையாது. சென்சார் போர்டோட நம்ம ஈகோ பிடிச்சு நின்னோம் அப்படின்னா, பல திரைப்படங்கள் அப்படி நின்ன வரலாறு இருக்கு. விஜய் எதுவுமே பேசலையே, சைலன்ட் மோட்லயே இன்னும் இருக்காரே ஆமா. அப்படின்றது அதுதான் இன்னைக்கு பலரது டாக்கு. கேள்வியா இருக்கு. இல்ல அவர் பேச மாட்டாரு. சிங்கிள் டிஜிட்ல தான் சீட்டு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அது ஆல்ரெடி நம்ம கசிய விட்டது தான். 6 தொகுதிகள் அமமுகவுக்கு. அதுதான். இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியை நான் எப்படி முதல்வர் வேட்பாளரை ஏற்றுப்பேன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவராச்சே. இப்போ வந்து ஒரு தாய் பிள்ளைகளானது. இல்லை ஒன்று இளங்கோவனை மதிக்கணும், இல்லை இளங்கோவன் அவங்கள மதிக்கணும். இவர் மாதேஸ்வரனை அண்மையில் கொஞ்ச காலமாகவே இளங்கோவன் வந்து மதிக்கலை. கட்சிக்கு வந்தே கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. ராமதாஸ் அவர்களுக்கு நிறைய ஆஃபர் வர மாதிரியும் இருந்துச்சு. ஓகே. அதே சமயம் சில கதவுகளும் அடைக்கப்பட்டு ஒரு 30+ இடங்களுக்கு திமுகவே இடம் செலக்ட் பண்ணி தரதா ஒரு தகவல். அந்த இடங்கள்ல ராமதாஸ் அவர்கள் தனிச்சு நிற்கணுமா? அப்படி நின்னா அதுக்கான தேர்தல் செலவுகள் எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம். எதிரிகள் ஒன்று சேராம பார்த்துக்கிறத திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்னம்தான் வேற, ஆஹா. எல்லாரும் திமுக தான், ஓஹோ. அப்படிதான் நின்று வேலை செய்யணும், அப்படிதான் வெற்றி வகை சூடணும் சொல்லியிருக்காரு. 200 இடம் டார்கெட். நேத்து ஒருத்தர் அழுது இருக்காரு. ஓபிஎஸ் தானே சொல்றீங்க? எனக்கு வந்து இந்த சூரிய வம்சத்துல சரத்து டைலாக், நம்ம குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு எடுங்க அப்படின்ற மாதிரி. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. சின்ராஸ் வந்து அப்படி ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்ணதாசன். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் வந்து சூடாகிட்டே இருக்கு. இதை பற்றி பல்வேறு தகவல்களை நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு அதுக்காக பேசுறதுக்காக நம்ம கூட நம்ம இளையராஜன் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட நாங்கள் பேசுவோம். வணக்கம்ண்ணே. வணக்கம் கண்ணதாசன். ஜனநாயகம் திரைப்படம் ஆமா இன்னைக்கு அதுதான் தமிழ்நாட்டோட ஹாட் டாபிக் அப்படியா இருந்தது. ஆமா, ஆமா. இன்னைக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. அது ஆனா நம்ம என்னன்னா- போன கவர் ஸ்டோரியில சொன்ன மாதிரியே ஆமா இந்த முறையும் வந்து ஆமா இல்ல அது ரிலீஸ் எலெக்ஷன் ஆகாதுன்ற வரைக்கும் மாதிரி. இல்ல அப்படின்றத நம்ம வந்து போன இஷ்யூல வந்து சொல்லியிருந்தோம். ஓகே. ஆக்சுவலா அது ஜட்மெண்ட் அந்த 27ஆம் தேதி கோர்ட்ல வரதுக்கு முன்னாடி நம்ம இஷ்யூ ரெடி பண்ணிட்டோம். ஆனா பலரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பிப்ரவரி 5, 6ல அப்படிலாம் ரிலீஸ் ஆயிடும், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தகவல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம உறுதியா என்ன பிரேக் பண்ணியிருந்தோம்னா, எலெக்ஷன் வரைக்கும் ஜனநாயகன் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே போல தான் அன்னைக்கு 27ஆம் தேதி கோர்ட்லையும் சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால் ஒருவேளை 27ஆம் தேதி ஏதாவது பாசிட்டிவாக வந்திருந்துச்சுன்னா பிப்ரவரி 5, 6 அந்த தேதி வாக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதற்கான வாய்ப்பு குறைவு தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த வழக்கையை வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே. அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல்கள் வருது. ம்ஹும். ஏன்னா கோர்ட்டு மூலமாக தான் போகணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு பிறகும் வருமானன்றது சந்தேகம். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா சென்சார் போர்டோட நம்ம ஈகோ பிடிச்சி நின்னோம் அப்படின்னா, பல திரைப்படங்கள் அப்படி நின்ன வரலாறு இருக்கு. ஓகே. ஓகே. ரிலீஸ் ஆகாத படங்கள் இருக்கு, 10 வருஷம் 17 வருஷம் 20 வருஷம்லாம் கழிச்சு ரிலீஸ் ஆன படங்கள் இருக்கு. அப்படின்னு அதனால வந்து அந்த ரிஸ்க் வேண்டாம், ஆர்சி போயிடலாம், ரிவைசிங் கமிட்டியில் என்ன வருதோ அதை பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியான இதுக்கு போயிட்டாரு. எங்கேயுமே இவ்வளவு நடந்தும் விஜய் எதுவுமே பேசலையே, சைலண்ட் மோட்லயே இன்னும் இருக்காரே அப்படின்றது அதுதான் பலரது இன்னைக்கு கேள்வியா டாக்கு. இருக்கு. ஆமா. இல்ல அவர் பேச மாட்டார் அப்படிங்கிறது தான். அழுத்தமா எனக்கா அப்படின்னு வந்து அதை ஏதாவது மட்டும் பேசுவாரோ? செயல் வீரர் கூட்டம் மாதிரி ஏதாவது இருந்தா அங்க மட்டும் தான் பேசுவாரு. ஓகே. ஏன்னா இன்னும் அதை பெருசாக்கிக்கிட வேணாம் அப்படிங்கிறது தான். இன்னும் ம்ஹும். பேசி பேசி அதை இன்னும் பெருசாக்கிக்கிட வேண்டாம் அப்படின்றது தான் அதனுடைய பின்னணி. ஆமா. ஸோ இப்போதைக்கு ஜனநாயகன் இல்லை அப்படிங்கறத நம்ம உறுதியா ஆமா. எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தேர்தல்லாம் வந்துருச்சுனாலே இந்த தேதி மட்டும் சரி, இதுக்கப்புறம் வரலாம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு பேசப்பட்டாலும் ஆமா தேர்தல்லாம் வந்துருச்சுன்னா ஒரு இல்ல தலைவர்லாம் ஏன் நடிக்க அது முடியாது. அடுத்து பிப்ரவரிக்கு பிறகு வாய்ப்பு இல்லைன்னா, பிப்ரவரி மாசத்தை விட்டு அப்புறம் மார்ச்ல இந்த எக்ஸாம்லாம் வந்துடும். ஏன்னா விஜய்க்கு அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள் தான் இருக்காங்க. அவங்க எக்ஸாமுக்கு போகிற டைமில்
தியேட்டருக்கு வர்றது கஷ்டம். அப்புறம் எலெக்ஷன் வந்துரும். எலெக்ஷன் டைம்ல கூடுதல் நெருக்கடிகள் இருக்கும். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தான் வரணும் அப்படிங்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். அந்த எப்படியும் மேல இருக்கக்கூடிய பேலன்ஸ் கொஞ்சம் ஹாலிடேஸ் நீங்க இருக்கும்ல. ஒரு அரசியல் தலைவரும் கூட இல்ல. ஆமாமா. சோ அதனால பட் அது தேர்தல் விதிமுறை வந்துட்டா நடக்க ஆமா. முடியுமா அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி அந்த சொன்ன டேட்ல வந்திருந்தா, அவருக்கும் ஒரு பெரிய மைலேஜ் தெ இருந்திருக்கும். பொலிட்டிக்கலாவும் இருந்திருக்கும். இப்ப என்ன அப்டின்னா, அது லேட்டா ரிலீஸ் ஆகும்போது, அந்த கொஞ்சம் அதனுடைய ஹைப் குறையுது. ம். வேற மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. நம்ம ஏற்கனவே பிரேக் பண்ணியிருந்தது தான். கரூர் சம்பவத்துக்கு பிறகே இந்த படம் வரும்போது, சில அதுல பிரச்சனைகள் இருக்கும். ஓகே. அதுவும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிறகு வரும்போது என்ன விமர்சனங்கள சந்திக்கும்னா, அந்த படம் வெற்றி அடையறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும், தோல்வி அடையறதுக்கான காரணங்கள் வந்துரும். அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் நடிச்சு வெளிவந்து தோல்விய தழுவுன காலா தான். ம். ம். காலா மட்டும் சொன்ன அந்த டேட்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா பெரிய ஹிட்டு. அது ஏன் லேட் ரிலீஸ் அப்போ அது நடக்குது அப்டின்னா, அதற்குள்ள தூத்துக்குடி இன்சிடென்ட் நடந்துருது. கரெக்ட். அங்க ரஜினி விசிட் பண்ணிடுறாரு. ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி குடுத்துடுறாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசினப்ப நான் போராட்டம்னா சுடுகாடு ஆயிடும் அப்படின்ற மாரியானது. இங்க என்னன்னா தலைவர் வந்து போராடக்கூடாதுன்றாரு. படத்துல போராடுன்றாரு. இந்த வெர்ஷன் இருக்குல்ல, முரண்பாடுகள். அது வந்துரும். ஓகே. அப்போ வந்து விஜய் வந்து ஜனநாயகன்ல அரசியல்வாதிகளுக்கு எதிரா எல்லாம் பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு இருக்கு. ம்ஹ்ம். ஆனா தனக்காகவே ஒரு பிரச்சனை வரும்போது எந்த அரசியல்வாதியும் எதிர்த்து பேச மாட்றாருன்ற விமர்சனத்தையும் அவர் சந்திச்சிடுறாரு. ஓகே. அப்போ அவர் வந்து இந்த பயணம்னு நினைக்கிறேன். ராதாமோகனோட ஒரு படம் அந்த பப்ளு நடிச்சிருப்பாரு பிருத்திவி அந்த நடிகர். ஓகே. இது உனக்காக சில்லறையெல்லாம் சிதற விட்டேன்னு ஒரு கேரக்டர் பேசிட்டு இருக்கும். ம். அதான் சினிமா வேற, ரியாலிட்டி வேற. ரியாலிட்டி வேற. கரெக்ட். அதனால அது கொஞ்சம் வருத்தமான செய்தி தான். ஓகே. நீங்க அந்த ரியாலிட்டி படம். உடனே ம். இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ம். இன்னைக்கு அதிமுக கூடாரத்துல கொஞ்சம் வேகமாவே போயிட்டு இருக்காங்க அப்படின்னே ம். சொல்லலாம். ஆமா. நான் கூட்டணி அறிவிக்கிறேன், கூட்டணி இழுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆமா. போயிட்டு இருக்காங்க. ம். ஆனா ஒருத்தர் அந்த கூட்டணி இருந்துட்டு அதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு. வேட்பாளர்லாம் இறுதி செஞ்சுட்டாராம். தொகுதியெல்லாம் வேற முடிவு பண்ணி எனக்கு இதை கொடுத்தே தீரணும் அப்படின்ற மாதிரி முரண்டு பிடிச்சிட்டு இருக்காராம். அதை இல்ல பத்தி கேள்விப்பட்டீங்களா? என்னதான் இருந்தாலும் அவரும் வந்து ஏடிஎம்கே தானே. ஓஹோ. அவர் இன்னைக்கு வேற பேர்ல இருக்கலாம். வேற ஒரு கட்சியா இருக்கலாம். ஆனா அவரும் ஒரு ஒரு ஓஜி ஏடிஎம்கேன்னு சொல்லலாம். ஓஹோ. அதுதான் டிடிவி தினகரன் தானே சொல்றீங்க. ரத்தத்தின் ரத்தம்ன்ற. ஆமா. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஓகே. அவரு இத்தன நாள் வந்து அவரு சொல்லுவாரு, நாங்க ஏதோ சும்மா அப்படி தன்னடக்கமா சொல்லுவாரு, ஏதோ ஒரு கட்சிய நடத்திட்டு இருக்கோம்லாம். ம்ஹ்ம். பட் அவர் யாருன்றது அதனால தானே எடப்பாடியும் இவ்வளவு காலம் சேர்க்கலாமா வேணாமான்னு யோசனைக்கு பின்னணியும் அதுதான். ஸோ ஒரு வழியா எப்படியோ கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. அது ஒரு வகையில ஏடிஎம்கேக்கு பிளஸ் தான். அது ம்ஹ்ம். டிடிவிக்கும் பிளஸ் தான். ஓகே. போன முறை தனிச்சு நின்னு அவங்களால எதுவும் வெல்ல முடியல. அவங்களால முடிஞ்சது எடப்பாடியோட தோல்விய உறுதி செஞ்சது. ஓகே. இப்போ அவங்க உள்ள வந்திருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் சீட்டு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அது ஆல்ரெடி நம்ம கசிய விட்டது தான். 6 ஓகே. தொகுதிகள் அமமுகவுக்கு. அதுதான். ம். அதிமுக தரப்பு சொன்ன மாதிரியே. 6 தொகுதிகள் தான். ஓகே. அது முன்ன பின்ன 9 வரைக்கும் பேசப்படுது. அது கடைசி கட்ட காய் நகர்த்தல்கள் 9 வரைக்கும் போகலாம். அது வாய்ப்பு குறைவு. 6 ஓகே. தான். ம். அந்த 6 தொகுதி அவங்க இறுதியெல்லாம் பண்ணிட்டாங்க. யார் யார் வேட்பாளர்ன்றதையும் முடிவு பண்ணிட்டாங்க. ஓஹோ. கிட்டத்தட்ட வந்து திருச்சி, ம்ஹ்ம். மதுரை, பெரியகுளம், ஓகே. தஞ்சாவூர் இந்த தொகுதிகளை எல்லாம் அவர் வந்து குறி வச்சு வேட்பாளர் பட்டியலையும் இறுதி பண்ணிட்டதா தகவல். சென்னையில சைதாப்பேட்டை கூட அடிபடுது. ஆமா, சென்னையில சைதாப்பேட்டையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. அதான் இது வரைக்கும் இது டிடிவி அவர் ஃபைனல் பண்ணி அதற்கான வேட்பாளரை ஃபைனல் பண்ணி ஓகே. வச்சிருக்காரு. ஓகே. கொஞ்சம் கடைசி அந்த இறுதிக்கட்ட காய் நகரத்துக்கு பிறகு சில தொகுதிகள்ல முன்ன மாறலாம். பின்ன மாறலாம். முன்ன பின்ன அது இருக்கும். ஓகே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவருடைய மனைவி கூட அனுராதா ஆண்டிப்பட்டின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது பெரியகுளம் அந்த சைடுல ஏதாவது ஒரு தொகுதி அவங்க கூட போட்டியிடலாம். ம்ஹ்ம். இவர் ராஜ்யசபான்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படியாவது. ஒண்ணு இருக்கு. அதே போல அவருக்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓஹோ. ஒருவேளை அந்த அடிப்படையில தான் அவர் கூட்டணிக்குள்ள வந்திருக்கலாம். இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியை நான் எப்படி முதல்வர் வேட்பாளரை ஏத்துப்பேன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவராச்சே. இப்போ வந்து ஒரு தாய் பிள்ளைகள் ஆனதுக்கு பின்னாடி அப்படி சில பேச்சுக்கள் பின்னாடி இருக்கலாம். அதெல்லாம் அந்த அரசியல்ல எல்லாமே வந்து வெளிப்படையா சொல்லணும்னு அவசியம் ஒருவேளை கிடையாது. இங்க அமைச்சரவையில இடம் கிடைக்கலனா நீங்க சொல்ற மாதிரி எம்பி ஆயிட்டா மத்திய ஆமா. அமைச்சரவையில இடம் ஏதோ வாங்கிடலாம் ஏதோ நினைக்கிறாரோ? ஒரு டீல் இருக்கு. ஓகே. அந்த டீல் அவருக்கு ஓகேவா இருக்கு. ம். ஒரு கட்சி அப்படித்தானே வளர்க்க முடியும். அவரு ஒரு தனி கட்சியா வந்துட்டாரு. அவரை நம்பி இன்னைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ அவர் சொல்ற மாரி தான். அந்த நிர்வாகிகள் சந்தோஷப்படும்படி ஒண்ணு பண்ணணும்ல. ம். ம். அந்த விஷயத்துல அவர் முன்னாடியே ரேஸ்ல ஓகே. இறங்கி வேலைய ஆரம்பிச்சிருக்காரு. அது அந்த விஷயம் தான். நீங்க ஒரு தாய் பிள்ளைகள்னோடனே ஞாபகம் வருது. என்னதான் இருந்தாலும் ரத்தத்தின் ரத்தங்களுக்கு எப்பயுமே ஒரு அந்த பாசம் பற்றுன்றது ஆமா. ரொம்ப இருக்கும். இறுக்கமா இருக்கும். ஆமா. ஆனா அப்படி ஒரு கூடாரத்துல இருந்து ம். நீங்க சொன்ன அதே டிடிவி தினகரனோட கூடாரத்துக்கு போயிட்டு ம். திருப்பணி இப்ப அண்மையில தான் வந்து அதிமுக கூடாரத்துக்கு வந்தாரு, வந்தாரு. வந்தாரு. அப்படி ஒரு முன்னாள் எம்எல்ஏ இன்னைக்கு திமுக கூடத்துக்கு திடீர்னு தாவிட்டாரு. முன்னறிவிப்பு இல்ல, எதுவுமே கிடையாது. ஆனா யார தாவிட்டாரு. சொல்றீங்கன்னு தெரியுது. 2011ல ஆத்தூர் எம்எல்ஏவா இருந்த மாதேஸ்வரன். நீங்க சொல்ற மாரி அப்புறம்
அமமுக உருவான பிறகு அமமுகவில் இருந்தார். ம்ஹும். அப்புறம் திருப்பி அமமுக டு ஏடிஎம்கே, அப்புறம் ஏடிஎம்கே டு அமமுக, Correct. மறுபடியும் அதிமுகன்னு போயிட்டு இருந்தாரு. இப்படி அதுக்குள்ளே இருந்தவர் இப்போ ஒரு தாய் பிள்ளையெல்லாம் இருக்கிற நேரத்தில் அவர் திமுக போனதுன்றது வந்து என்ன சொல்றாங்க நம்ம விசாரிச்ச வரைக்கும் எடப்பாடி அவர்களுடைய ஒரு பவர் சென்டர் அந்த சைதில் ஒரு எடப்பாடி நிழலா செல்வாக்கா இருக்கிற ஒருத்தர் தான் இளங்கோவன். ஓஹோ. இளங்கோவனை மதிச்சாதான் அங்க வந்து இருக்க முடியும். இல்ல ஒண்ணு இளங்கோவனை மதிக்கணும், இல்ல இளங்கோவன் அவங்கள மதிக்கணும். இந்த ஓஹோ. ரெண்டுமே ரெண்டுதான். மியூச்சுவலா இருந்தா இல்ல ரெண்டுமே மியூச்சுவலா இருக்கணும். Okay. அப்படி இருக்கவங்களுக்கு தான் அங்க வந்து வாய்ப்புகள் வழங்கப்படுது அப்படின்றது தான் தகவல். இவர் மாதேஸ்வரனை அண்மையில கொஞ்ச காலமாவே இளங்கோவன் வந்து மதிக்கல. கட்சிக்கு வந்தே கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. அதான் வந்திருக்காரு. அது Okay. ஏற்கனவே அந்த மனத்தாங்கல்கள் ஏதாவது இருந்திருக்கும்ல. அப்ப எப்படி நீங்க ரீசெண்டா வந்து இணையும் போது அங்க சில இன்சிடென்ட்ஸ் இருக்கும்ல. எப்படி இருந்தாலும் நீ அங்க போயிட்டு தான் நீங்க வந்த அது அப்படின்ற மாதிரி. இருந்திருக்கும். ஓகே. அதனால அவர் வந்து சில இடங்கள்ல வந்து மதிக்கல. சில இடங்கள்ல அவமானப்படுத்தப்பட்டதாகவும் தகவல். அப்படிதான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஓகே. அப்படித்தானே ஓகே. இருக்கும். அப்ப எதுக்கு நம்ம வந்து இங்க இருக்கணும்? ம். மறுபடியும் அமமுக போனா நல்லா இருக்காது. ஓகே. அதே கூட்டணிக்குள்ள தான் அவங்க இருக்காங்க. ஸோ தாய் கழகம், ஒரு தாய் பிள்ளை இல்லைன்னா தாய் கழகம், ஓஹோ. 2 ஆப்ஷன் இருக்குல்ல. கரெக்ட். ஒரு தாய் பிள்ளையா இருக்க முடியலன்னா எப்படி தாய் இருந்தாலும் கழகத்துக்கு எப்படி போயிடுவோம். இருந்தாலும் அண்ணைய விட முடியாது. விட முடியாது ஓகே. அப்படின்னு சொல்லி திமுகவில் இணைஞ்சிருக்காரு. ம்ஹும். அதுதான் அந்த தகவல். அப்புறம் ஓகே. கண்ணதாசன் தைலாபுரத்துல என்ன அப்டேட் இருக்கு? ஏன்னா போன முறையே பேசியிருந்தோம். ஆமா. ராமதாஸ் அவர்களுக்கு நிறைய ஆஃபர் வர மாதிரியும் இருந்துச்சு. ஓகே. அதே சமயம் சில கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முன்னாடி திமுகவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு ம். நல்லாட்சி அப்படின்னா, அப்புறம் திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுல சில சந்திப்புகள் எல்லாம் இப்ப நடந்திருக்கு, ஆமா. கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ். ஒரு பக்கம் ஏன் சிஎம் ஆகக்கூடாதா விஜய் அப்படின்னு அருள் பேசியிருக்காரு. ம். கண்டிப்பா ஏடிஎம்கே கிடையாது, ஓகே. தாவேக்கா போற மாதிரி தான் அந்த பேச்சுகள் அறிகுறிகள்லாம் தென்பட்டுச்சுது. ஆமா. திமுகவுடைய விமர்சனம் இருக்குது. இருந்தாலும் ஒரு அமைச்சர் போய் சந்திச்சிருக்காரு, பேசியிருக்காங்கன்றதும் தகவல் வருது. என்ன நடக்குது? ஆமாண்ணே. அது என்னன்னா திமுகவுக்கு போயிடலாம் அப்படின்றது தான் ராமதாஸோட பிளான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அங்க போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சீட்டு கொடுப்பாங்க, எம்எல்ஏ எம்எல்ஏ ஆயிடலாம், ம் நம்ம வந்து எம்எல்ஏ ஆயிட்டா நம்ம தான் கட்சின்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தது. ஆனா திருமாவளா அதுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போட்ட மாதிரி ஆகி போச்சு. ம் அடுத்தது தாவேக்காக்கு போலன்னு அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் அருளுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் வெளிப்படுத்துச்சு. ம். ஸோ இப்போ இடையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு அமைச்சர், திருவண்ணாமலையில. மலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர், ஓகே. அவர் வந்து இப்போ சென்னையில், அதாவது நீங்க சொல்லக்கூடிய மலை மாவட்ட அமைச்சரை ஜி.கே. மணி அவர்கள் சந்திச்சதா ஒரு தகவல். ஓகே. ஏன் இந்த சந்திப்பு? அதான் திமுக கூட கூட்டணி இல்லைன்னு ஆயிப்போச்சு, இப்போ ஏன் போயிட்டு அவரை சந்திக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாரும் கேள்வி இருக்கும்ல. அங்க என்ன நடந்திருக்குன்னா 2 ஆஃபர் நாங்க எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றோம். இது ஆஃபர். எப்படியாவது திருமா கிட்ட பேசி கீசி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆஃபர். 2வது ஆஃபர், நீங்க வந்து தாவேக்கா போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை, அதிமுக கூடாரத்துக்கு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா இந்த முறை வந்து ஓட் பேங்கிங் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப குரூஷியலா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, தனிச்சு நில்லுங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்ததா தோட்டத்துல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன் அப்படி அந்த ஆஃபர் மூலியமா அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த முறை தனிச்சு அவர் நின்னாருன்னா ஒரு 30+ இடங்களுக்கு திமுகவே இடம் செலக்ட் பண்ணி தரதா ஒரு தகவல். அந்த இடங்கள்ல ராமதாஸ் அவர்கள் தனிச்சு நிக்கணுமா. அப்படி நின்னா அதுக்கான தேர்தல் செலவுகள் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி, இதனால ராமதாஸுக்கு என்ன லாபம், திமுகவுக்கு என்ன லாபம்னா, அதிமுக கூட்டணியில் தான் இன்னைக்கு அன்புமணி இருக்காரு. அன்புமணியோடைய ஓட் பேங்கிங்கை சரிக்கிறதுக்கு ராமதாஸால முடியும். அந்த அதாவது என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை பறிக்க முடியும். ஆமா, ஒரு குறிப்பிட்ட சதவீதம், பெரிய அளவுனாலும் ஒரு அதுதானே டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். Correct. மிஞ்சி போனா 1%, 0.5% இருக்கும். ஆமா. அதை வந்து இவங்க நிற்கும் போது ஒரு ஸ்பாய்லரா இவரை வந்து பயன்படுத்தலாம். ஆமா. அதே சமயம் அங்க 18 தொகுதி தான் கொடுக்க போறாங்க எங்க அன்புமணிக்கு. ஓகே. அப்ப தனிச்சு நிற்கும் போது ஒரு 40 தொகுதி வரைக்கும் போட்டியிடலாம். திமுக அருளோட போட்டியிடும் போது ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளையும் பெற முடியும். செலவு அவங்க பாத்துக்கிறதுனால அது இருக்கும்ன்ற. இதுல இன்னொரு லாஜிக்கும் சொல்லியிருக்காங்க, அதை கவனிக்கணுமே. நீங்க தனிச்சு நின்று அன்புமணியோட ஓட் பேங்கிங்கை சேதாரப்படுத்துறது முக்கியம்ன்றது ஒரு சைடு இருந்தாலும், எனக்கு என்னப்பா லாபம்னு ராமதாஸ் அவர்கள் தரப்பு கேட்டிருக்கு. அதுல நீங்க தனிச்சு நின்னா, ஏன்னா நாங்க தானே தனிச்சு நிக்க வைக்கிறோம், குறைஞ்சபட்சம் உங்களை 2 சீட் வரையும் ஜெயிக்க வைக்கிறோம், அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தனிச்சு நின்னு கண்டிப்பா அதுல அந்த லிஸ்ட்ல அருள், ஜி.கே. மணி எல்லாம் வராங்க. ஆமா, இருக்கலாம். எப்படி அந்த தொகுதிகள்ல நாங்க கொஞ்சம்
பாத்துக்கிறோம், பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. சில அரசியல்னா அப்படிதானே இருக்கும். இப்பெல்லாம் வேற மாதிரி கூட்டணி. இப்பெல்லாம் முன்னாடியெல்லாம் இந்த மேல் மட்டத்துல தான் ஒரு கூட்டணி வைப்பாங்க. ஆமா, ஆமா. 7 கட்சி கூட்டணி, அன்னைக்கு இவர் பேசினா அதை வச்சு 13 கட்சி கூட்டணி, அதெல்லாம் கிடையாது. உள்ள லோக்கல்ல அங்க ஒரு கூட்டணி இருக்கும். கரெக்ட், கரெக்ட். அதை இந்த தடவை வந்து அதை பயங்கரமா திமுக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. 2 எம்எல்ஏ கிட்ட நாங்க உங்களுக்கு கொடுத்தோம். ஜெயிக்க வச்சிடறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததா ஒரு தகவல். சரி, இது மூலியமா அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை நீங்க குறைக்கிறீங்க. விஜய்க்கு என்ன நீங்க பாதிப்பு ஏற்படுத்த போறீங்கன்னா, இவர் ராமதாஸ் வந்து விஜய் கூட போயிட்டா விஜய்க்கு கொஞ்சம் பலம். அதாவது ஆமா. உதாரணத்துக்கு ஒரு 18 ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்குறாருன்னா, ராமதாஸ் போறதுனால கூட ஒரு சில பர்சன்டேஜ் வாங்குவார். ஸோ அந்த இடத்துலயும் சேதாரத்தை ஏற்படுத்தலாம். ஸோ எப்படியோ எதிரணிகளை பலவீனப்படுத்தியாச்சு அதான். அப்படின்ற கான்செப்ட்ல தான் திமுக இந்த காயநகர்த்தல பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல். ஆமா ஆமா. ஏன்னா தாவேக்கா போயிட்டாலும் சில சிக்கல்கள் இருக்கு. அதனால ஒண்ணு எங்க கூட வாங்க, முடியாத பட்சத்துல ஏன்னா அவர் கோவமும் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டணி கட்சி திருமாவளவனை கூட உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன்னா எம்ஆர்கேவெல்லாம் அனுப்பி பேசினதை நம்மளே சொல்லியிருந்தோம். அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல. அது பண்றதுக்கான வாய்ப்பும் குறைவு. ஓகே, அதனால கிட்டத்தட்ட இப்ப நம்ம சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து பண்ண போறாங்க. ஓகே. ஏன்னா விஜய் தரப்புல இது வரைக்கும் என்னன்னா, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க கூட்டணி கட்சிகள் நம்மள வந்து பேசுவாங்க. இப்ப திமுக சொன்னீங்க அறிவாலயம் வாங்க, ஓகே, இவங்கள சொன்னீங்க எம்ஜிஆர் மாளிகை வாங்க, அந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா? பனையூருக்கு எப்படி வருவாங்க? ஓகே. சில இடங்கள்ல இவங்க தான் புதுசா வந்திருக்காங்க, ஆஃபர்லாம் பண்ணியிருக்காங்க போது இறங்கி போய் பேசுறதுல வந்து குறைஞ்சிட மாட்டாங்க. ஆனா நான் இப்ப கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட கேட்ட வரைக்கும், உங்கள்ட்ட என்கிட்டயும் பேசல, எந்த கட்சிகிட்டையும் வந்து டிவிக்கு இது ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற யாருமே போய் பேசல அப்படிங்கிறது இருக்கு. அதனால தனிச்சு நிற்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ 2016 தான் இங்க ரிப்பீட் ஆகும் அப்படின்றது தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. அப்ப அந்த 2016ல பார்த்தோம் அப்படின்னா, பாமக தனிச்சு நின்னாங்க. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு சொல்லிட்டு. புரியுது. இப்போ பாமக வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி ஒரு பக்கம் இருக்காரு. மாற்றம், முன்னேற்றம், ராமதாஸ் ஒரு பக்கமா இருக்கு. ஸோ ஆனா இருந்தாலும் அப்படி இவங்கள தனிச்சு நிக்க வைக்கிறது மூலமாக வந்து பல தொகுதிகள்ல திமுகவுக்கு கணிசமான ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எதிரிகள் ஒன்று சேராம பாத்துக்கிறத திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான். அதுதான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பெரிய டாக்டரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே போல ஒரு முக்கியமான ஒரு டாக்டர் ஒருத்தர். இன்னொரு டாக்டரா? ஆமா. இது வந்து அதிமுக கூடாரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாக்டர். அந்த எங்களுக்கு வந்து இவ்வளவு சீட்டு கொடுங்க, அப்பதான் நான் வருவேன்னு ஒரு பெரிய டிமாண்ட் வச்சிட்டு இருக்காராம். யார சொல்றது உங்களுக்கு தெரியும் தெரியும் நினைக்கிறேன். தெரியும். நீங்க சொல்லும்போது எனக்கு டக்குன்னு அந்த பாட்டு தான், டாக்டர் டாக்டர் சகலகலா வசூல் ராஜா பிபிஎஸ் ஓகே. ஞாபகம் வந்துருச்சு. நம்ம அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆக்டர்ஸ்க்கு அடுத்தபடியா டாக்டர்ஸ்க்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லலாம். தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டாக்டர் இருக்காங்க. ஆமா. ஒண்ணு படிச்சு டாக்டரா இருப்பாங்க, இல்லைனாலும் பட்டம் வாங்கிடுவாங்க. நீங்க சொல்ற டாக்டர் கிருஷ்ணசாமி தான். அவர் வந்து இப்போ வரைக்கும் அவருக்கு என்னன்னா, என்டிஏல இருந்து ஒரு முறையான அழைப்பு வரல. என்டிஏவும் அழைக்கல. இங்க என்டிஏ தலைமையா இருக்கிறது ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே கூட தான் போன நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தார் அவர். ஓகே. தென்காசியில் ரெட்டை சின்னத்தில் தான் போட்டியிட்டார். அப்படி இருந்தும் தன்னை வந்து எடப்பாடி தரப்புல இருந்து யாரும் கூப்பிடலன்ற வருத்தம் இருக்கு. ஓகே. ஆனா அதை பெரிய ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணல. ஏதாவது ஒரு அவசரத்துல வந்து இது முடிவெடுத்திருப்பாங்க. ஓகே. அதனால மோடி கூட்டத்துக்கு வந்து என்னை கூப்பிடாம விட்டுருப்பாங்க. நானும் ஊடகத்துல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் வந்து என்டிஏவில் தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே சமயம் எவ்வளவுதான் பொறுமையா இருக்க முடியும்? அதனால கொஞ்சம் துண்டை வந்து எங்கேயாவது போட்டு வைக்கணும்ல. தாவேகா பக்கமும் ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு. ஓஹோ. ஆட்சி அதிகாரத்துல எல்லாம் பங்கு வேணும் தானே, எவ்வளவு காலத்துக்கு தான் ஒரு கட்சியே ஆண்டுட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விஜய் பக்கமும் துண்டை போட்டு வச்சிருக்காரு. ஓகே. ஆனா டிடிவி மட்டும்தான் அந்த ஆட்சி அதிகாரம்னு பார்த்தா இன்னொருத்தரும் அதே கேள்வி எழுப்புறாரு. இப்போதைக்கு அந்த பார்த்தோம்னா ஜான் பாண்டியன் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள அந்த என்டிஏக்குள்ள போயிட்டாங்க. அதே போல ஏற்கனவே பார்த்தோன்னா புரட்சி பாரதம், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து போயிட்டாங்க. இப்போ தேமுதிகவும் கிருஷ்ணசாமியும் தான் இன்னும் உறுதி செய்யப்படாம இருக்கிறாங்க இந்த என்டிஏக்குள்ள. ஓகே. கிட்டத்தட்ட அதை வந்து உறுதி செய்யறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணசாமி இந்த முறை என்ன சொல்றாரு, போன முறை கொஞ்சம் கோச்சுக்கிட்டு 2021ல தனியா கிளம்பி வந்து நின்னாரு. அது பெருசா செல்ஃப் எடுக்கல. இப்பவும் அந்த மாதிரி தனிச்சு நிக்கிறது கிடையாது. ஓகே. கிருஷ்ணசாமியோட ஐடியாவில் தனித்து இந்த முறை கிடையாது. ஏதாவது ஒரு கூட்டணி திமுக கூட ஏதோ ஒரு சீட்டு கொடுத்தா கூட போயிருவாரு போல. ஓஹோ. அந்த அந்த இடத்துக்கு நோக்கி தான் இருக்கிறாரு. கூட்டணி வெற்றி முக்கியம். வெற்றி முக்கியம். ஓகே. அப்ப திமுக வேண்டாம். திமுக நிறைய விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அப்ப அதிமுக கூட்டணி தான். அங்க இருந்து இன்னும் எதுவும் கிரீன் சிக்னல் வரல. இல்லைன்னா கடைசி பட்சமா தாவேகா.
அப்படின்றது தான். இருந்தாலும் அந்த ராஜ்பவன்ல சில இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சுது. ஆமா சுதீஷ் அதுல எல்லாம் போய் பேசியிருக்காங்க. ஓகே. இதுல இவரோட சன்னு கூட போய் பேசினதா ஆமா, தகவல். ஆமா, ஆமா. அதுலயும் நயினார் நாகேந்திரனோட பேசியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வாய்ப்பு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க சவுத்துல எங்களுக்குன்னு ஒரு வோட் பேங்க் இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து அவருடைய டிமாண்ட்னு பார்த்தா ஒரு 10 சீட் ராஜ்யசபாலாம் சொல்றாங்க. ஓகே அதற்கு வாய்ப்பு இல்ல. ஆனா ஒரு 5 தொகுதி, 6 தொகுதி தனி சின்னம் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கக்கூடிய தொகுதிகள் பார்த்தா, அவருக்கு ஃபேவரா எப்பவுமே அவர் முதல் முறையா நின்னு ஜெயிச்ச ஒட்டப்பிடாரம். அது வேணும். ஓகே அப்புறம் அங்க அந்த பகுதியில இருக்கக்கூடிய பரமக்குடி, இங்கெல்லாம் எங்க அந்த மக்கள் தேவேந்திர குல அடர்த்தியா இருக்கிற ஏரியா. இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர், பரமக்குடி, அப்புறம் ஒட்டப்பிடாரம், வால்பாறை, நிலக்கோட்டை, ஓகே இந்த தொகுதிகளை எல்லாம் கேட்டு தனி சின்னம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. தனி சின்னத்துக்கு ஏடிஎம்கே ஒத்துக்க தயாரா இல்ல. ஓகே நாங்க சில தொகுதிகளை சொல்றோம், வாங்க கண்டிப்பா வெற்றி பெற்றலாம், நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். ஆனா இலை சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லி அவங்க துறையூர், கீழ்வேலூர், பூந்தமல்லி கூட. பூந்தமல்லி இந்த மாதிரியான தொகுதிகளை சொல்லியிருக்காங்க. ஓகே கொஞ்சம் யோசனையில இருக்கிறாரு. ஏன்னா எப்படியாவது இந்த முறை தன்னுடைய மகனை எம்எல்ஏ ஆக்கணும்னு நினைக்கிறாராம். ஓஹோ அதனால அங்கேயும் வாரிசு அரசியல் விடலையா? அது தவிர்க்க முடியாதது. ஓகே அதனால கூடிய சீக்கிரம் என்டிஏக்குள்ள கிருஷ்ணசாமி எதிர்பார்க்கலாம். ஏன்னா என்டிஏவும் அவரை விடுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன்னா இந்த முறை 1%, 1/2%, 1/4% இருந்தா கூட முக்கியம். சிந்தாம சிதறாம பழைய வாக்குகளை அப்படியே பெறணும். புது வாக்குகளையும் நம்ம வந்து திமுகவுக்கு போக விடாம பாத்துக்கணும் அப்படிங்கறதுல என்டிஏ தெளிவா இருக்கு. ஒரு பக்கம் எப்படி நம்ம டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜியை சொல்லணுமோ அந்த ஸ்ட்ராட்டஜி இவங்களும் பண்றாங்க. தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற கம்யூனிட்டில இருந்து ஜான் அந்த முகமா ஆமா. ஜான் பண்ணின்னு வந்துட்டாலும் ம். மீதி இருக்கிற ஆமா, ஆமா. சொச்ச ஓட்டுகளை கூட நம்ம விட்டுறக்கூடாது, ஆமா, அதனால ஆமா. இவர் இழுக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆமா, ஆமா. அண்ணே அப்புறம் ரீசெண்ட் டைமா ம். இங்க மொழி போர்ன்ற கான்செப்ட் தமிழ்நாட்டுல நல்ல ஆமா, மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்பவுமே ஜனவரி போய் இது 25ஆம் கொண்டாடிட்டு தேதி இருக்காங்க. ஆமா. அதை வந்து பண்ணுவாங்க. ஆனா அது வழக்கத்தை விட இந்த முறை வந்து பயங்கர பேசு பொருளாயிட்டு இருக்கு. ஆனா திமுக மாணவரணி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஆமா, அதை வந்து கொண்டாடி இருக்காங்க. இந்த அதாவது மொழிப்போர் தியாகிகள் போராடினதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில மாவட்டங்களெல்லாம் அதிகார போட்டி நடந்திருக்கு. அதாவது மொழிப்போர் அதிகார போரா மாதிரி இருக்குன்னு ஆமா சொல்றீங்க. அப்படிதான் அதுல நடந்திருக்கு. குறிப்பா வந்து நம்ம அந்த ஊரை பத்தி சொல்லி ஆகணும். ஓகே அந்த புறம் மாவட்டம் தான். ஓகே அது எந்த புறம்னு புரிஞ்சுப்பாங்க. கரெக்ட். அங்க எப்பவுமே அந்த ஒரு தங்கமான மாஜின்னா கொஞ்சம் திமுகவில் யார தங்கமான மாஜி கொஞ்சம் பொண்ணான அப்படின்னு சொன்னா ஈஸியா இருக்கும். ஆமா அந்த மாஜிக்கும் ஒரு மத்திய வேற ஏறுதுன்னு இந்த நேரத்துல அந்த மத்திய மாசே அந்த மாவட்டத்தினுடைய மத்திய மாசேவுக்கும் ஆகாது. இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கிறது தான். அதனால இந்த முறை என்ன அப்படின்னா மாணவர் நிர்வாகிகள் போஸ்டரு பேனர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே அதுல மாஜியுடைய போட்டோவையும் வச்சுட்டாங்க. வச்சுட்டு மாணவரணி நிர்வாகி வந்து அவரோட ஆதரவாளர் போல. ஆமா 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 அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல. என்னதான் வந்து ஓல்ட் இஸ் கோல்டு இல்லையா? அதனால இந்த போட்டோலாம் வச்சுட்டு இந்த மத்திய மாசேட்டை காட்டியிருக்காங்க. அவருக்கு இதை பார்த்தோன்னு சொல்றேன்னா மறுபடியும் அவர் எப்படியாவது அவருடைய செல்வாக்கை சரியா வச்சு நம்ம வரணும்னு நினைச்சா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு உடனே இப்படி சொல்லிட்டாரு. முதல்வருடைய போட்டோவும் துணை முதல்வர் போட்டோவும் தான் இருக்கணும், ஏன் போட்டோ கூட இருக்கக்கூடாது, உடனே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து இவர் போட்டோவும் இல்லாம மாஜி போட்டோவும் இல்லாம மண்டல பொறுப்பாளர் போட்டோ கூட இல்லையா, எந்த போட்டோவும் இல்லாம அப்படி நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த மாவட்டத்துல. ஸோ மொழிப்போருக்காக வந்தது வந்து இப்போ அதிகாரப்பூரா போய் என்னன்னா அதுல ஹைலைட் அரசு நிகழ்ச்சிகளை தான் மோஸ்ட்லி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போட்டோ மட்டும் போடுவாங்க. கட்சி நிகழ்ச்சியா இது இல்ல அரசு நிகழ்ச்சியா இதுன்னு வந்த அந்த அளவுக்கு தொண்டர்கள் ஃபுல்லாவே செம கன்ஃபியூஷன். அங்கங்க அந்த மாதிரியான உட்கட்சி விவகாரங்கள் அங்கங்க இருக்கும்ல, அதுல இந்த பிரச்சனை. ஓகே ஸோ அது ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது. ஓகே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ராமதாஸுக்கு திமுக ஒரு ஆஃபர் கொடுக்குதுன்னு நம்ம பேசியிருந்தோம். இதே போல கூட்டணி கட்சியினருக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்களாம். நம்ம போன முறை RR அதாவது ரஜினி பாட்டு மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல, 8-8ன்றது போல 6-6ன்னு ஒரு கசி விட்டாங்கல்ல, அதே மாதிரி ஒரு டாக்கு உள்ள போயிட்டு இருக்கு. ஆமாம், திமுக நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்தந்த தொகுதிகள்னு சொல்லி நம்ம தொகுதி பங்கீட நம்ம தான் ஏற்கனவே வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். 164 தொகுதி திமுக, 25 காங்கிரஸ், குறையலாமே தவிர கூடாது. அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். 25 தான் குறையலாம், 26க்கு அப்படியெல்லாம் போகாது, 25. அப்புறம் இந்த 6 ஏற்கனவே கொடுத்தது இருக்கு இல்லையா, எல்லாமே கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க, டபுள் டிஜிட்டில் வேணும்.
இப்போ ம். விசிகா இரட்டை இலக்கத்தில் எதிர்பார்க்குறாங்க. நாங்களாம் வளர்ந்துட்டோம் அப்படின்றது. வளர்ந்துருக்கோம், அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்கு. மதிமுக அங்கீகாரத்தை நாங்க வாங்கணும், அதுக்காக ஒரு 12 சீட்டாவது கொடுங்க ஐயா. கொஞ்சமாவது கொடுங்கப்பா. ஆமா, ஓகே. டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம் ரேஞ்சுக்கு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. அப்படிதான் 2 கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. சண்முகம்லாம் அப்பப்ப பேசுறாரு, கொஞ்சம் அதிக சீட்டு போன முறை மாதிரி ஒத்துக்க மாட்டேன்னு பேசுறாங்க. எதுக்கு பேசுறாங்கன்னா, அப்படி பேசினாதான் இந்த 6வது இருக்கும், இல்லைன்னா 6 4 ஆயிடும். புரியுது. அதனால இவங்க 6 6ன்றதுல இருக்காங்க. இவங்க 6க்கு மேல கேட்குறாங்க. அந்த 6ல இருந்து 8 9 அப்படின்ற கணக்குக்கு அது சிங்கிள் டிஜிட் தான். அது ஓகே. வரைக்கும் அப்படி கொண்டு போகலான்றது. ம்ஹும். ஆனா திமுக அந்த அளவுக்கு இந்த முறை தர முடியாது. ஓகே. எதார்த்தமும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்க்கு 25 குடுத்துட்டு, இவங்க 164 நின்னுட்டு, அப்புறம் புதுசா வேற இப்ப வந்து ஆண்டவர் வேற வண்டியில வந்து ஏறியிருக்காரு. ஓஹோ. டார்ச் லைட்டோட. கரெக்ட். அப்ப அவருக்கு ஏதாவது குடுக்கணும். ஓகே. அப்புறம் தேமுதிகவையும் உள்ளர கொண்டு வர முயற்சியில இருக்காங்க. ராமதாஸையும் கொண்டு வர முயற்சியில இருக்காங்க. ராமதாஸ் வராரா வரலையான்னு தெரியல இது வரைக்கும். ஓகே. ஆனா தேமுதிக அப்படி வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு 4 சீட்டாவது குடுக்கணும். அப்ப மக்கள் நீதி மையத்துக்கு ஏதாவது குடுக்கணும். இந்த மாரி விஷயங்கள் இருக்குல்ல. அப்புறம் முஸ்லீம் லீக் இருக்காங்க. கொங்கு நாடு மக்கள் இப்படி நெறைய இருக்கு. எல்லாருக்கும் ஓகே. 1, 2ன்னு பிரிச்சு குடுத்தா கூட வர்றதுனால, அத வந்து இவ்வளவுதான் குடுக்க முடியும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா எப்பவுமே திமுக கிட்ட வந்து என்ன ஒரு விஷயம்னா, அந்த கூட்டணிய அழகா அப்படியே பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஆமா. சில ரொம்ப சில சலசலப்பு இருக்கும். வருஷக்கணக்குல கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது பெரிய திறமை தான். ஓகே. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மனம் நோகாம ம்ஹும். 6 தான் ம். அப்படின்னாலும், அதற்கு ஏத்த மாரி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த 6யும் கூட செலவெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். ஓகே. நீங்க வேட்பாளர மட்டும் சொல்லுங்க. ம்ஹும். வெற்றியெல்லாம் நாங்க வாங்கி தந்துர்றோம். ஓஹோ. அப்படின்னு சொல்லி சில பல ஸ்வீட் பாக்ஸ்களையும் வழங்க போறாங்க. அதாவது உதாரணத்துக்கு 8 கேக்குறீங்க, ஆமா. 2 தர முடியாது, 6 மட்டும் வச்சுக்கங்க. அந்த 2க்கு வச்சுக்கங்க. என்னவோ அத நாங்க நாங்க பார்த்துக்கிறோம். பார்த்து பண்ணிக்கிறோம். இல்லன்னா அது கஷ்டம் தானே. இப்ப கம்யூனிஸ்ட் ஓகே. மாதிரியான இயக்கம்லாம் நிக்கும்போது, நம்ம அத அப்படி விமர்சனம் பண்ணிடக்கூடாது. ஆனா எதார்த்தம் அப்படித்தானே இருக்கு. ஓகே. அவங்களால எல்லாம் வந்து இப்ப இருக்கிற மற்ற கட்சிகள் அளவுக்கு செலவு பண்ண முடியாது. ஓகே. ஆனா அங்கேயும் வந்து அந்த திமுக பொறுப்பாளர்கள் போய் நின்னு வெற்றிய வாங்கி தராங்கல்ல. ஓகே. ஏன்னா மக்கள் நல கூட்டணி இருந்தபோது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். எதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட். அப்ப அதனால கேட்கறது தவறு கிடையாது. எந்த அளவுக்கு இப்போ இவங்க குடுத்துட்டு நீங்க 10 நில்லுங்க, 15 நில்லுங்க, நீங்களே வெற்றிய பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னாலும், இன்றைய காலகட்டத்தில கஷ்டம். முடியாது. அதனால கரெக்ட். தான் திமுக தலைவர் முதல்வர் என்ன சொல்லி ஸ்டாலின் அவர்கள் போன முறை அதையும் சொல்லியிருந்தோம் மாசே கூட்டத்தில. சின்னம் தான் வேற. ஆஹா. எல்லாரும் திமுக தான். ஓஹோ. அப்படிதான் நின்னு வேலை செய்யணும். அப்படிதான் வெற்றி வகை சூடணும்னு சொல்லியிருக்காரு. 200 இடம் டார்கெட். அந்த 200ல இவங்க எல்லாம் வெற்றி பெற்று வரணும். 6ல 4க்கு குறையக்கூடாது போன முறை மாதிரி. ஓகே. அப்ப ஒத்து வந்துருவாங்க. ஸோ ஓகே. அந்த 6 6 தான். ம்ஹும். அப்போ இந்த இந்த தேர்தல் வந்து ம். பொதுமக்களுக்கு மட்டும் இனிக்க போறதில்ல. எல்லாருக்கும் ஆமா. ஆமா. முக்கியமானவர்கள் ஆட்களுக்கு எல்லாருக்கும் இனிக்க தான் போகுது போல இனிக்க இருக்கு. தான் போகுது. ஓகே. ஸோ கடைசியா ஒரு ரத்தத்தின் ரத்தங்கள்ல நேத்து ஒருத்தர் அழுதுருக்காரு. அது என்னதான் பாவமா இருக்கு பார்க்கும் பொழுது. ஓபிஎஸ் தானே சொல்றீங்க? ஒரு தாய் பிள்ளையில ஒரு புள்ள மட்டும் இந்த எனக்கு வந்து இந்த சூரிய வம்சத்துல ஓகே. சரத்குமார் டயலாக் நம்ம குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு எடுங்க அப்படின்ற மாதிரி ஓஹோ. பார்த்தா சின்ராஸ் மட்டும் சோகமா இருக்காரு. ஓஹோ. ஆமா. அந்த அப்படிதான் மாதிரி அப்படிதான் நிலைமை சுச்சுவேஷன் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ம். ஆனா அவர் எங்கேயுமே வந்து சின்ராஸ் வந்து ச்சே அப்படி ஓபிஎஸ் அவர்கள் வந்து அருமை அண்ணன் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. ஓஹோ. அவர் தான் முடிவெடுக்கணும் ஓகே. அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது ஆனா விசாரிச்சு பார்த்தோம். அப்படி விசாரிச்சு பார்க்கறது இல்ல. கூகுள் பண்ணி பார்த்தாலே ம்ஹும். இவரை விட அவர் 4 வயசு சின்னவரா. ஓஹோ. இருந்தாலும் அருமை அண்ணன். அரசியல்ல அது நாகரிகம் கருதி சொல்றது தவறுலாம் கிடையாது. ஓகே. அவருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர். இவரும் முன்னாள் முதல்வர் தான். இருந்தாலும் பொதுச் செயலாளர். ம்ஹும். இவர் ஒருங்கிணைப்பாளரா தான் இருந்திருக்காரு. முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். ஓகே. அதனால அருமை அண்ணன் எடப்பாடின்லாம் சொல்லி ஓகே. டிடிவி எல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காரு. ம்ஹும். இந்த செந்தில் ஒரு படத்துல சொல்லுவாரு, நான் மலையை தூக்க போறேன் அப்படின்னாலும் ஊரே போய் பார்க்கும். கரெக்ட். மலையை தூக்குங்க அப்படின்னு செந்தில் சொல்லுவாரு, ஓகே. நீங்க தூக்கி வைங்க நான் தூக்குறேன் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி. அப்படின்னாரு. ஓபிஎஸ் அவர்கள் முன்னாடி எப்படியாவது என்ன வந்து உள்ளார கொண்டு கொடுத்துட்டு விட்டுருங்க, நான் ரெட்டலையில தான் நிப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ம்ஹும். இது இது வரைக்கும் இபிஎஸ் நேற்றைக்கு வரைக்கும் அதை ஒத்துக்கல. ஓகே. இன்னைக்கு அதை வந்து ஓபிஎஸ் கேட்டிருக்காங்க, உங்களை இபிஎஸ் வந்து சேர்த்துக்க மாட்டாரு அப்படின்னா அது பழைய செய்தி அப்படின்னு ஓஹோ. சொல்லியிருக்கு. ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறாரு. நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா ஒரு 3 சீட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. ஓகே. தம்பிகளுக்கு ஒண்ணுனா அண்ணன் பார்க்கணுமாப்பா அப்படின்ற அதாவது மாதிரியா? ஆமா ஆமா அவருடைய தரப்புல வந்து இந்த ஐயப்பன் எம்எல்ஏ, அப்புறம் இவருக்கு வெல்லமண்டி நடராஜன் ஒருத்தர் பாவம் அவர் இருக்கிறாரு. அதாவது இவங்களுக்கெல்லாம் டிடிவி ஆமா வரிசையில இவரும் நான் போட்டியிட ஆமா மாட்டேன்பா, நீ ஆமா ஆளுங்களுக்கு அதை கொஞ்சம் கொடுத்து விடு அப்படின்ற அவங்களுக்கெல்லாம் மாதிரி. ஒரு 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 சீட்டு 3 சீட்டு ஓகே. ஓகே. அப்படின்னு சொல்லி அதை என்டிஏக்குள்ள கொண்டு வந்து ம்ஹும். கடைசி கட்டமா அதை பண்ணிடுவாங்க. அப்போ அவர் ஒரு ஒரு வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன, போன முறை அதிமுக பிரிஞ்சிருந்தது, இப்போ அதிமுக ஒற்றுமையா இருக்குது. ம்ஹும்.
சிந்தாம சிதறாம அந்த ஓட்டை எடுத்துருவோன்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால ஓகே அதை கடைசி கட்டமாக அந்த ஒரு 3 சீட்ல முடிச்சிருவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஓகே கூடிய சீக்கிரம் அந்த ஓபிஎஸ் ஸ்டைல்லே சொல்லணும்னா நல்ல செய்தி ஒரு 2 நாளா நல்ல செய்தி வரும். வரும் பார்ப்போண்ணே. பார்ப்போம் என்ன செய்தி வரும். ஓகேண்ணே. இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி கண்ணதாசன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.